ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாரிக்கு பால் சேர்க்கறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பால் சேர்க்கறது கீழ் சைடு தான் வைப்போம். இந்த கீழ் சைடு வந்து இங்கேருந்து நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா சாரி, அதிலிருந்து 12 இன்ச்சு நம்ம விட்டுணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபால்ஸ் எடுத்து தைக்க ஆரம்பிப்போம். சாரியும் ஃபால்ஸும் ஒரே ஈவனாக வச்சுக்கோங்க. இந்த கீழ் சைடு தையல் வந்து பெரிய தையலாக பண்ணிக்கலாம். பெரிய தையலை வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்பர் 2ல் இருக்கோம், அதை வந்து 3ல் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பாருங்கள், சாரி இது இப்படி கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. சாரியெல்லாம் நல்லா இப்படி ஃபினிஷிங்காக பண்ணிவிட்டு உள் சைடு தான் வைக்கணும். உள் பக்கமாக இப்படி வச்சுட்டு இந்த சாரியும் இந்த பால்ஸும் கரெக்டாக இருக்கணும். இப்படி வச்சுட்டு வரும்போது அங்கங்கே ஒரு சின்ன சின்னதாக பில்ட்டு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த பக்கம் தைக்கும் போது நமக்கு அந்த சுருக்கம் வராது. அதனால் ஒரு சின்ன சின்ன பில்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் தொலைவுக்கு பில்ட்டு வைக்கணும். இங்கே ஒரு பில்ட் வச்சுக்கலாம். இந்த சாரி இது இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இவ்வளோ தொலைவு கரெக்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த தொலைவுக்கு இந்த மாதிரி தையல் ஓட்டிட்டு திரும்பவும் சாரி நல்லா ஃபினிஷிங் பண்ணி ஃபால்ஸ் இது ஒன்றா வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு தைக்கணும். அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்துக்கோங்க. பில்ட்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தொலைவாக வைங்க. இங்கே லாஸ்ட்டாக வந்து இங்கே சின்னதாக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். எனக்கு பிசுறு இருக்கு இல்லைங்களா, அதனால் இதை மடிச்சுக்கணும். இங்கே பேக் டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்தே இந்த பக்கம் இப்படி போகாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திரும்ப போகணும். இங்கேருந்து இந்த பக்கம் போகும்போது கண்டிப்பாக புடவை வந்து ரொம்ப சுருக்கம் வரும், ஃபால்ஸ் வந்து சுருங்கி வரும். அதனால் திரும்ப எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேருந்தே இந்த பாருங்க இப்படி திருப்பிட்டு இங்கே பேக் டிச் பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி தையல் போட்டுக்கணும். திரும்ப இந்த பக்கம் நல்லா இப்படி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இந்த ஃபால்ஸ் இது இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். சாரி இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி தையல் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே பில்ட் வச்சோம் இல்லையா, இதுக்கு நேராக இங்கேயும் ஒரு பில்ட் வச்சுக்கோங்க. சில இடத்துல வந்து பில்ட் வராது, அந்த இடத்துல நீங்கள் பில்ட் வைக்க வேணாம். பில்ட் இருக்கிறதுக்கு நேராகவே இங்கே பில்ட் வராமல் கூட இருக்கும். அப்போது அந்த பில்ட் வைக்க வேணாம். சப்போஸ் அந்த இடத்துல பில்ட் வைக்கிற மாதிரி லூஸ் வந்ததுன்னா பில்ட் வச்சுருங்க. ஆனால் சிந்தட்டிக்காக இருக்கிற சாரிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பில்ட் வச்சா தான் ஃபினிஷிங் வரும். இப்போ இங்கே வந்து இப்படியே திரும்பி இங்கே கீழே வந்து தான் முடிக்கணும். பேக் டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்குங்களா, சுருக்கம் இல்லாமல். இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் இப்படி ஃபினிஷிங்காக வரதுக்கு தான் அந்த மாதிரி பில்ட் வைக்க. நம்ம எப்படி சாரி இருக்குமோ நார்மலாக அதே போல தான் இருக்குது. எங்கேயாவது இப்படி அப்படி சுருக்கம் வருதுன்னா இந்த சாரி வந்து இப்படி இழுத்துக்க இருக்கும். இந்த மாதிரி வந்து ரிங்கிள்ஸாக இருக்கும், சுருங்கி கிடைக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்னமே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். திரும்ப நம்ம பால்ஸை பிரிச்சுட்டு இந்த மாதிரி பில்ட் வைக்கும் போது ஃபினிஷிங் இந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, நன்றி.